محمد يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا نبي الله محمد يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا نبي الله محمد. பாடம் 12. மார்க்கத்தை காப்பாற்ற குழப்பங்களிலிருந்து வெருண்டோடுவது மார்க்கத்தின் ஓர் அம்சமாகும். ஹதீஸ் 19. حدثنا عبد الله بن مسلمة عن مالك عن عبد الرحمن بن عبد الله بن عبد الرحمن بن أبي صعصعة عن أبيه عن أبي سعيد الخدري أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم يوشك أن يكون خير مال المسلم غنم يتبع بها شعف الجبال ومواقع القدر يفر بدينه من الفتن. ஒரு காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அன்று முஸ்லிமின் செல்வங்களில் ஆடுதான் சிறந்தது. குழப்பங்களிலிருந்து மார்க்கத்தை காப்பாற்றிக் கொள்ள அந்த ஆட்டை கூட்டிக் கொண்டு அவன் மலைகளின் உச்சியிலும் மழை பெய்யும் இடங்களிலும் சென்று வாழ்வான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ் يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا نبي الله محمد. பாடம் 13. நான் உங்கள் அனைவரிலும் இறைவனை பற்றி மிக அதிகமாக அறிந்தவனாவேன் என்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்று. இறைவனையும் இறை நெறியையும் அறிதல் என்பது உள்ளத்தின் செயலே. ஏனெனில் உயர்வுக்குரிய அல்லாஹ் உங்களுடைய வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான். ஆனால் நீங்கள் நன்கு அறிந்து உள்ளபூர்வமாக செய்தவற்றுக்காகவே உங்களை அவன் தண்டிப்பான். அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனும் மிக்க நிதானமானவனும் ஆவான் என்று கூறுகின்றான். يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا نبي الله محمد. حديث 20. حدثنا محمد بن سلام قال أخبرنا عبدة عن هشام عن أبيه عن عائشة قالت كان رسول الله صلى الله عليه وسلم إذا أمرهم من الأعمال بما يطيقون قالوا إنا لسنا كهيئتك يا رسول الله إن الله قد غفر لك ما تقدم من ذنبك وما تأخر فيغلب حتى يعرف الأغلب في وجهه ثم يقول إن أتقاكم وأعلمكم بالله أنا. நல்லவற்றை செய்யுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுக்கு கட்டளையிட்டார். அத்தோழர்களால் இயன்ற செயல்களை ஏவுவார்கள். இதனை அறிந்த நபி தோழர்கள் இறைத்தூதர் அவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் தங்களின் முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டார். ஆனால் எங்கள் நிலையோ தங்களின் நிலையை போன்றதன்று என்றார்கள். உடனே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தில் கோபத்தின் அறிகுறி தெரியும் அளவு கோபப்பட்டார்கள். பின்னர் நிச்சயமாக உங்கள் அனைவரையும் விட நான் அல்லாஹுவை நன்கு அறிந்தவனும் அவனை அதிகம் அஞ்சுபவனுமாவேன் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا نبي الله محمد. பாடம் 14. நெருப்பில் எரியப்படுவதை வெறுப்பது போன்று ஒருவர் இறை மறுப்பிற்கு தாம் திரும்புவதை வெறுப்பது இறை நம்பிக்கையின் ஓர் அம்சமாகும். ஹதீஸ் 21. حدثنا سليمان بن حرب قال حدثنا شعبة عن فتادة عن أنس رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال ثلاث من كن فيه وجد حلاوة الإيمان من كان الله ورسوله أحب إليه مما سواهما ومن أحب عبدا لا يحبه إلا لله ومن يكره أن يعود في الكفر بعد إذ أنقذ الله كما يكره أن يلقى في النار
எவரிடம் 3 தன்மைகள் அமைந்து விட்டனவோ அவர் ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் சுவையை உணர்ந்தவராவார். அவை அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்ற அனைத்தையும் விட அதிக நேசத்திற்குரியவராவது. ஒருவர் மற்றொருவரை அல்லாஹுக்காக நேசிப்பது, குஃப்ரிலிருந்து அல்லாஹ் அவரை விடுத்த பின் நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போன்று இறை மறுப்புக்கு திரும்பி செல்வதை வெறுப்பது என்று இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் யா நபியல்லாஹ் முஹம்மத். பாடம் 15. இறை நம்பிக்கையாளர்களிடையே செயல்களில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகள். ஹதீஸ் 22. حدثنا إسماعيل قال حدثني مالك عن عمرو بن يحيى المازني عن أبيه عن أبي سعيد الخدري رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال يدخل أهل الجنة الجنة وأهل النار النار ثم يقول الله تعالى أخرج من كان في قلبه مثقال حبة من خردل من إيمان فيخرجون منها قد استبدوا فيلقون في سهر الحياة أو الحياة شق مالك فينبتون كما تنبت الحب شق مالك فينبتون كما تنبت الحبة في جانب السبيل ألم تر أنها تخرج صفراء ملتبية قال وهيب حدثنا عمرو الحياة وقال خردل من خير. மறுமையில் விசாரணைகள் முடிந்த பின் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலும் நரகவாசிகள் நரகத்திலும் நுழைந்து விடுவார்கள். பின்னர் உள்ளத்தில் கடுகளவேனும் ஈமான் என்னும் இறை நம்பிக்கை இருப்பவரை நரகத்திலிருந்து வெளியேற்றி விடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். உடனே அவர்கள் கருத்தவர்களாக அதிலிருந்து வெளியேறப்பட்டு ஹயாத் என்ற ஆற்றில் போடப்படுவார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர்களில் ஒருவரான மாலிக் ஆற்றின் பெயர் ஹயா என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களோ என்று சந்தேகப்படுகிறார். அவ்வாறு அவர்கள் அந்த ஆற்றில் போடப்பட்டதும் பெரு வெள்ளம் பாயும் ஓடைக்கரையில் விதைகள் முளைப்பது போன்று பொலிவடைவார்கள். அவை வளர்ந்து மஞ்சள் நிறமாக இருப்பதை நீர் பார்த்ததில்லையா என்று இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். குறிப்பு: இதே ஹதீஸை உஹைப் அறிவிக்கும் போது ஹயா அல்லது ஹயாத் என்று சந்தேகத்தோடு அறிவிக்காமல் ஹயாத் என்னும் ஆறு என்று உறுதியாக குறிப்பிடுகிறார். மேலும் கடுகளவேனும் ஈமான் எனும் இறை நம்பிக்கை என்பதற்கு பதிலாக கடுகளவேனும் நன்மை என்ற வார்த்தையையும் குறிப்பிடுகிறார். முஹம்மத்